பூமியை விட்டே மனிதர்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல்ல எலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் நிறுவனம் இப்போ சாதிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு நாசாவே இதை பாராட்டியிருக்கு. உலகமே இதை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது என்ன? அதே மாதிரி எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம் இன்டர்நெட்டை அமேசான் காடுகளில் உள்ள பழங்குடி மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி அங்கே உள்ள இளைஞர்கள் செஞ்ச ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அங்கே உள்ள மக்களுக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எலான் மஸ்க் என்ன பண்ணாலும் அதை எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவர் பண்ணுற எல்லாத்தையும் மற்றவங்க பெருசாக பேசுகிற மாதிரியான பெரிய பெரிய காரியங்களாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். பொதுவாக நிறைய நாடுகள் விண்வெளிக்கு நிலவுக்கு மாஸ்க்குன்ட்டு விண்கலத்தை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி அனுப்புறதுல என்ன இருக்குன்னா, இப்போ பொதுவாக ராக்கெட் அனுப்பும்போது அந்த ராக்கெட் கொஞ்சம் தூரம் போகும். ஒரு டெஸ்டினேஷன் கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் அதோட பூஸ்டர், அதை பூஸ்ட் பண்ணி கொண்டு போன அந்த பூஸ்டர் அங்கேருந்து கழண்டு தனியாக கீழே விழுந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த விண்கலம் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து அங்கே அதோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் அதுவுமே அழிஞ்சு போயிடும். ஒருவேளை அங்கேருந்து ஏதாவது சாம்பிள்ஸை கொண்டு வரணும், இல்லை மனிதர்களை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் அங்கேருந்து அதை ஒரு பேராஷூட் மூலமாக விண்கலத்தை அந்த பூமிக்குள்ளே இறக்கி பேராஷூட் மூலமாக கொஞ்சம் ஸ்லோவாக தரையில் விழுற மாதிரி இல்லை கடல் பகுதியில் போய் விழுற மாதிரி அமைச்சிப்பாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான முறையாகவும் இருக்குது, செலவு அதிகமாக பிடிக்கக்கூடிய முறையாகவும் இருக்குது. ஏன்னா இதில் உள்ள பாகங்கள் எதையுமே திரும்ப நம்மளால் கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்தவே முடியாது. எல்லாமே ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அதோட அழிஞ்சு போயிடும். திரும்ப சாம்பிள்ஸ் கொண்டு வர முறையும் ஆபத்தான முறையாக இருக்குது. இதை மாற்றி அமைக்கிறது மூலமாக இந்த ஆபத்தையும் குறைக்கலாம், இவ்வளவு செலவாகுது இல்லையா, இந்த செலவையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு எலான் மஸ்க் யோசிக்கிறாரு. இப்படி அவர் உருவாக்குனது தான் ஃபால்கன் 9 அப்படின்ற ராக்கெட். இந்த ராக்கெட் கிட்டத்தட்ட 229 அடி உயரம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட். இந்த ராக்கெட்டை பூமியை சுற்றி அந்த ஆர்பிட்டல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கும் மனிதர்களை கொண்டு போகிறதுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த ராக்கெட்டோட ஒரு சாதனை என்னென்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எல்லா ராக்கெட்ஸுமே போகும், அதோட பூஸ்டர் வந்து கீழே விழுந்துடும். இதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ராக்கெட்டில் இது கொண்டு போய் ஒரு டெஸ்டினேஷனில் விட்டதுக்கப்புறம் அதோட பூஸ்டர் திரும்ப இவங்க எங்கே பிளான் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல சரியாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முறையில் அழகாக பொறுமையாக வந்து திரும்ப நின்றுடும். இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் ஐஎஸ்எஸ்க்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு மனிதர்களை கொண்டு போகிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ராக்கெட் இப்போ வரைக்கும் இதுவாக தான் இருக்குது. இந்த ராக்கெட் 2013 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திரும்ப வந்து லேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட முறை இது லான்ச் பண்ணப்பட்டு திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து லேண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டை போய் அரைஞ்சிட்டு திரும்ப வர இந்த வெற்றிகளை தொடர்ந்து அதுக்கப்புறமா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்ஷிப் அப்படின்னு ஒரு ராக்கெட்டை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா, நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வரதுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வரதுக்கும் இந்த ராக்கெட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டோட உயரம் 397 அடி உயரம், கிட்டத்தட்ட 400 அடி உயரம். இப்போ வரைக்கும் ஏவப்பட்டதுலேயே இருக்கிறதுலே இதுதான் பிரம்மாண்டமான பெரிய ராக்கெட். இந்த ராக்கெட்டை இதே மாதிரி நிலவுக்கும் இல்லை செவ்வாய் கிரகத்துக்கோ அனுப்பிட்டு அங்கேருந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற முறையில் வடிவமைக்கிறாங்க. அப்படின்னா இது இங்கேருந்து எழும்புறது மட்டும் இல்லாமல் திரும்ப இங்கே அப்படியே வந்து லேண்ட் ஆகணும். எப்படி ஏற்கனவே அந்த ஃபால்கன் 9 ஆனுச்சோ அதே மாதிரி இது திரும்ப வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதை விட இது பல மடங்கு பெரிய ராக்கெட். இப்போது இந்த ராக்கெட்டை 2023 மார்ச்சில் முதல்ல ஸ்டார்ஷிப்பை லான்ச் பண்ணுறாங்க. அப்படி லான்ச் பண்ணி கொஞ்ச நிமிடங்கள்லேயே ஒரு 40 கிலோமீட்டர் உயரம் அது போகும்போதே அது வெடிச்சு சிதறிடுது. இது ஃபர்ஸ்ட் ராக்கெட் ஸ்டார்ஷிப்பில். அடுத்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை நவம்பர் மாதம் லான்ச் பண்ணுறாங்க, ரெண்டாவது ராக்கெட்டை. இது போய் ஸ்பேஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் போய் அந்த ஸ்பேஸை அடைஞ்சதுக்கப்புறம் அது வெடிச்சு சிதறிடுது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024 ஏப்ரல் மாதம் 3வது ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ராக்கெட் நல்ல வெற்றிகரமாக ஸ்பேஸுக்கு போய் அடைஞ்சிருச்சு. போயிட்டு திரும்ப அது வரும்போது அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சும் போது 64 கிலோமீட்டர் தான் இருக்குது அது பூமியை வந்து அடையிறதுக்கு. இந்தியன் ஓஷனில் அது வந்து இறங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓஷன்லேருந்து மேலே 64 கிலோமீட்டர் உயரத்தில் வரும்போதே அது வெடிச்சு சிதறிடுச்சு. இதுக்கு அடுத்தது 4வது பயணத்தில் தான் அந்த சாதனை நிகழ்ந்திருக்கு. அமெரிக்காவோட சவுத் டெக்சாஸ் பகுதியிலேருந்து ஸ்டார்ஷிப்போட 4வது ராக்கெட் ஏவப்படுது. இது மேலே கிட்டத்தட்ட 221 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பயணிச்சிருக்கு. 26,000 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் பயணிச்சிருக்கு. இந்த வேகத்தில் போனதில் இந்த ராக்கெட்டுக்கு வெளியில் அந்த கவர் பண்ணுறதுக்காக டைல்ஸ் நிறையா பதிச்சிருப்பாங்க. இது எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. இப்படி உடஞ்ச துகள்கள் சில இது போயிட்டு அங்கே வெளிப்புறமாக அது எப்படி பறந்து போகுதுன்றதை அட்மாஸ்பியர்லேயே கவர் பண்ணுறதுக்கு நிறைய கேமராஸ் பொறுத்திருந்தாங்க. அதில் ஒரு கேமராவையே இது இப்படி உடஞ்சி போன அந்த ப்ராப்பர்ட்டி உடச்சிருச்சு. அதே மாதிரி அதில் வெளியில் ஃப்ளாப்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளாப்ஸ் எல்லாம் அதிகப்படியான வெப்பத்தோட காரணமாக உருகி போயிடுச்சு. இவ்வளவு நிகழ்ந்ததுக்கு அப்புறமும் இப்படி இவ்வளோ தூரம் மேலே போய் இவ்வளோ வேகத்தில் மேலே போனது அவங்க பிளான் பண்ண மாதிரியே அதோட பூஸ்டர் சரியாக பிளான் பண்ண இடத்துல கச்சிதமாக தரையிறங்கியிருக்கு. இதுதான் இப்போதைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இது இந்த ஆர்பிட் பீரியடுக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடிய ராக்கெட் கிடையாது. இது விண்வெளிக்கு, நிலவுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு ராக்கெட். அதனால இதை திரும்ப கொண்டு வரது அப்படின்றது இது வரைக்கும் நிகழ்த்தப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக இதை திரும்ப கொண்டு வந்து சரியாக பிளான் பண்ண மாதிரி கச்சிதமாக ஸ்மூத் லேண்டிங் பண்ணி நிறுத்தியிருக்காங்க.
நிறுத்திட்டாங்க அந்த கடல் பகுதியில். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னோடனே நாசா இதை பாராட்டியிருக்காங்க. முதல்ல ஸ்பேஸ் எக்ஸ் ஏன் இப்படி கச்சிதமாக கொண்டு வந்து திரும்ப நிறுத்தணும்னா, அவங்க பண்ணுற எல்லா பொருட்களுமே அந்த ராக்கெட்டுக்கு அவங்க பில்ட் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே திரும்ப பயன்படுத்தக்கூடிய ரீயூசபிளாக தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறாங்கன்றதுனால அதை திரும்ப கொண்டு வந்தே ஆக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. அதுதான் முக்கியமான காரணம் அவங்க திரும்ப கொண்டு வரதுக்கு. அடுத்தடுத்த காரணங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலவுக்கு பயணம் பண்ணிட்டு மனிதர்களை கொண்டு வரணும், செவ்வாய்க்கு பயணம் பண்ணிட்டு மனிதர்களை கொண்டு வரணுன்றது. இப்போ இவங்க இப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாசா நிலவுக்கு மனிதர்களை அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வர ஆர்டெமிஸ் பயணத்தில் நாங்கள் ஒரு படி முன்னேறிட்டோம் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காங்க. ஏன் நாசா அவங்க முன்னேறிட்டாங்கன்னு ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணதுக்கு ட்வீட் போடுறாங்கன்னா, ஏற்கனவே ஸ்பேஸ் எக்ஸோட நாசா ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. அதன்படி நிலவுக்கு ஆர்டெமிஸ் பயணம் 2025க்கு மேலே செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்போது அதுக்கு ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனத்தோட இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை தான் அவங்க பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா பாதி பாதி அப்படின்ற மாதிரி, அதாவது நாசாவோட ராக்கெட் இங்கேருந்து மனிதர்களை லிஃப்ட் பண்ணி அந்த ஆஸ்ட்ரோனட்ஸை லிஃப்ட் பண்ணி நிலவுக்கு கொண்டு போயிடும். நிலவோட மேற்புறத்துலேருந்து அந்த நிலவுக்கு தரையிறக்கிற வேலையும் திரும்ப அங்கேருந்து மனிதர்களை பூமிக்கு கொண்டு வர வேலையும் ஸ்பேஸ் எக்ஸோட இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் தான் பண்ணும். இந்த ஒப்பந்தத்தால் ஸ்பேஸ் எக்ஸுமே இப்போ எங்களால் இந்த மூன் பயணத்தை வெற்றிகரமாக செஞ்சிட முடியும் அப்படின்றத நாசாவுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்த்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இல்லையா, இதில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளையுமே அவங்க நீக்க வேண்டியது இருக்குது. அந்த வெளிப்பகுதி உருகுச்சின்னு சொன்னேன், அந்த மாதிரி உருகாத கவசத்தை உருவாக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது நிலவுக்கு போயிட்டு அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கான லேண்டரை அவங்க உருவாக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க சரியாக செஞ்சு காமிச்சதுக்கு அப்புறமா செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகிறதும் செவ்வாய்க்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு திரும்ப வரதும் சாத்தியமாகும். அதுவும் இது எலான் மஸ்கோட ரொம்ப கால கனவு திட்டம். செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு அங்கேருந்து திரும்ப கொண்டு வரது அப்படின்றது ரொம்ப காலமாக ஒரு நினச்சிட்டு இருக்க ஒரு கனவு திட்டம். ஸோ அதையுமே செய்யறதுக்கு ரொம்ப பக்கத்தில் நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம். இந்த நிறுவனம் பூமியில் தனிமைப்படுத்தப்பட்டு மற்ற மனிதர்கள்ட்டேருந்து ஒதுக்கப்பட்டு தூரத்தில் இன்டர்நெட் வசதியே கிடைக்காம இருக்கக்கூடிய இடங்களுக்கும் இன்டர்நெட் வசதியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். இதோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமாக இப்போ ரீசெண்டாக அமேசான் காட்டில் உள்ள ஒரு ட்ரைப்ஸுக்கு, அதாவது அங்கே வாழக்கூடிய ஒரு ஆதிவாசி மக்கள் இனத்துக்கு கொண்டு போய் இன்டர்நெட்டை கொடுத்துட்டாங்க. அப்படி இன்டர்நெட்டை கொடுத்தது மூலமாக அதில் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. என்னென்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போது 73 வயசான சைனமா அப்படின்ற ஒரு நபர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்நெட் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பொதுவாக இந்த மருபோ அப்படின்ற அந்த கூட்டத்தில் ஒரு 2000 மக்கள் வாழக்கூடிய இனம் அவங்க. இந்த இன்டர்நெட் வசதி எங்களுக்கு கிடைச்சதுனால எங்களால் வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்க முடியுது, வெளி உலகத்தோட நாகரிகங்கள் என்னன்றதை எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் விட முக்கியமாக எங்களுக்குள்ள இந்த காட்டுக்குள்ளேயே நாங்கள் தூரமாக இருக்கும்போது ஒருத்தர் தொடர்பு கொண்டுக்க முடியுது, வீடியோ கால் பண்ணி பேசிக்க முடியுது, அவசர கால அழைப்புகளை உடனடியாக கொடுக்கறது மூலமாக எங்களுக்கு நிறைய பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு சில கவலைகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா, இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா எங்களோட இளைஞர்கள் நிறைய பேர் எப்போதுமே செல்ஃபோன் அடிக்டாக மாறி போய் ஸ்க்ரீன்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட செல்ஃபோன் அடிக்டாக மாறினதால இவங்க சோம்பேறியாகவும் ஆயிட்டாங்க. எப்போதும் நடக்கக்கூடிய அன்றாட வேலைகளை கூட அவங்க செய்யறதில்ல, ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் மேலே போனோகிராஃபி அடிக்டாக நிறைய மக்கள் மாறிட்டாங்க, குறிப்பாக இளைஞர்கள் மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப கடுமையான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் எங்களால் பார்க்க முடியுது. எங்களோட கலாச்சாரத்தையே இது மாற்றிடுது. நிறைய மக்கள் வெள்ளை மக்களோட அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு முன் வராங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு இந்த இன்டர்நெட் மூலமாக கல்வி நல்லா சுலபமாக கிடைக்குது அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் இதோட எதிர்வினைகள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சா அந்த பயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோத்தையும் சொல்கிற இதே நேரத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இதோட நன்மைகளை கருதி சொல்கிறேன், எங்கள்கிட்ட இன்டர்நெட்டை பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எலான் மஸ்க் மைக்ரோ சிப்பை மூளையில் பொருத்தி அது மூலமாக மனிதர்களோட மூளை என்ன நினைக்குது அப்படின்றத ஸ்க்ரீனில் வெளிப்படுத்த முடியும், இன்னும் நிறைய செயல்முறைகளை செய்ய முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோ நேரம் இந்த கார்டில் வந்திருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.